தளபதி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டாரு. எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். பாண்டிச்சேரியில தளபதி ரோடு ஷோ நடத்துறதுக்கு தொடர்ந்து பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா பாண்டிச்சேரி அரசாங்கம் தளபதி அப்படிங்கிற பேரை சொன்னாலே பயப்படுறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி எங்க ஊர்ல பெரிய ரோடுகள் கிடையாது. சோ விஜய் வந்து ரோட்ல இறங்கினாரு அப்படின்னா சத்தியமா பாண்டிச்சேரி தாங்காது. அதனால ரோடு ஷோக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு பாண்டிச்சேரி அரசாங்கம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தாவேகா தரப்புல இருந்து பாண்டிச்சேரி சிஎம் வரைக்கும் போயிட்டு பர்மிஷன் கேட்டாங்க. பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமியும் பாத்தீங்கன்னா விஜயோட ரோடு ஷோக்கு பாண்டிச்சேரி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. வேணும்னா நீங்க பொதுக்கூட்டம் மாதிரி பாண்டிச்சேரியில நடத்துங்க, அதுக்கு வேணும்னா நாங்க பர்மிஷன் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தாவேகா தரப்புல இருந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே அவங்க சொல்ற மாதிரி நம்ம பொதுக்கூட்டமே நடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். டிசம்பர் 9ஆம் தேதி இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்காக மறுபடியும் தாவேகா தரப்புல இருந்து மனு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பொதுக்கூட்டத்துக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் கண்டிப்பா அனுமதி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி அடுத்தடுத்து தொடர்ச்சியா 2 பொதுக்கூட்டங்களை நடத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாராம். ஒன்னு பாண்டிச்சேரியில, இன்னொன்னு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல எந்த ஏரியால நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, செங்கோட்டையன் தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செங்கோட்டையன் தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காராம். ஆனா தளபதி இதுக்கு சம்மதிப்பாரா அப்படின்ட்டு தெரியல. ஏன் அப்படின்னா, போன வாரம் தான் கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சிக்கு காசை கொடுத்து தான் கூட்டம் கூட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அங்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. இந்த சமயத்துல அதே தொகுதியில விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு அப்படின்னா, எடப்பாடிக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக தான் விஜய் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு. இதே மாதிரி தான் கரூர்ல நடந்துச்சு. திமுகவோட முப்பெரும் விழாக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக தான் விஜய் கரூருக்கு வந்தாரு. அதனாலதான் கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இப்ப மறுபடியும் விஜய் அதே ஒரு தப்பை தான் பண்றாரு. போட்டிக்காக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு அப்படின்னு மக்கள் பேசுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து கண்டிப்பா கோபிச்செட்டிப்பாளையத்துல தளபதி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி ஈரோடு இல்லனா சேலம் அப்படின்னு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.